இந்த கதையில ஒரு மாயக்காட்டுல என்ன மர்மம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். மாயக்காட பத்தி யாருக்காவது தெரியுமா? அந்த காட்டுக்குள்ள போனவங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும்னு தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த கதைய கடைசி வரை கேளுங்க. ஒரு காலத்துல மலைகளுக்கும் மேகங்களுக்கும் நடுவுல மாயக்காடுன்னு ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டோட ஸ்பெஷல் என்னன்னா, அங்க போறவங்களோட மனசு பேசும். யாரும் சத்தமா பேச வேண்டாம். காடு அவங்களோட வலிய அதுவே கேட்டுக்கொன்னு சொல்வாங்க. அந்த ஊர்ல ஆரணின்னு ஒரு பெண் இருந்தா. அவளுக்கு எல்லாம் இருந்துச்சு, வீடு, குடும்பம். ஆனா மனசுக்குள்ள சந்தோஷம் மட்டும் இல்ல. நாளுக்கு நாள் அவளோட மனசு கனமா ஆகிக்கிட்டே போச்சு. யார்கிட்டயும் அவளால அழ முடியல, யார்கிட்டயும் சொல்ல முடியல. ஒரு நாள் அவளுக்கு தோணுச்சு, எனக்கு என்ன வேணும்னு நானே கேட்கலன்னா யார் கேப்பா? ஆரணி மாயக்காட்டுக்குள்ள போனா. அங்க மரங்கள் மெதுவா ஆடினது. காற்று கூட மெதுவாதான் வீசுச்சு. அது ஒரு பயமில்லாத அமைதி. அப்போ ஒரு மரம் பேசுச்சு, உன் சுமைய வார்த்தையா சொல்ல தேவையில்ல, மனசு மட்டும் திற. ஆரணிக்கு கண்ணீர் தானா வந்துச்சு. அப்போ நீல நிற பட்டாம்பூச்சி அவ முன்னாடி பறந்தது. அது சொன்னது, நீ மறக்க நினைக்கிற வலி உன்னை பலவீனமாக்கல, அது நீ உண்மையா நேசிச்சதுக்கான சாட்சி. ஆரணி அப்பதான் புரிஞ்சுக்கிட்டா, வலி வந்ததுனால அவள் தோற்றவள் இல்ல, வலி இருந்தும் வாழறதால தான் அவள் வலிமை. காட்டுக்குள்ள ஒரு ஏரி இருந்துச்சு. அது கண்ணாடி மாதிரி தெளிவா இருந்தது. அதுக்குள்ள ஆரணி தன்னை பார்த்தா. ஆனா அந்த பின்பம் பேசுச்சு, நீ யாருக்காக மாறினாயோ அவங்க உன்னை உணரல, அதுக்காக நீ உன்னை இழக்க வேண்டாம். அந்த வார்த்தைகள் அவ மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சுச்சு. அப்போ கருப்பு நிழல் மாதிரி ஒன்று வந்தது. அது சொன்னது, நீ தனியா காட்டுக்குள்ள இருக்க முடியாது, அதுக்கு உனக்கு தைரியமும் கிடையாது. ஆரணி பயந்தா, ஆனா ஓடல. அவள் மெதுவா சொன்னாள், நான் பயப்படுறேன், ஆனா நானே என்ன காப்பாத்திக்கிறேன். அந்த நிழல் மெல்ல மெல்ல மறைந்தது. காடு ஆரணி கிட்ட சொன்னது, நீ எல்லா பதிலையும் இங்க தேடி வந்தாய், ஆனா உண்மை என்னன்னா அவ எல்லாம் உன்னுள்ளதா இருந்தது. ஒரு சிறிய ஒளி ஆரணியோட கையில விழுந்தது. அது சொன்னது, நீ உன்னை விட்டு கொடுக்காத நாள், அந்த நாளே உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஆரணி காட்டை விட்டு வெளியே வந்தா. உலகம் மாறல, மனிதர்கள் மாறல, ஆனா ஆரணி மாறினாள். இப்போ அவளுக்கு தெரியும், தன்னை மதிக்காத இடம் அவள் வீடு இல்ல, அவள் உணர்ச்சிகளின் சுமை இல்ல. இந்த கதை மாயக்காட்டை பற்றி அல்ல, உங்களோட மனசை பற்றி. நீங்க உங்களை கேட்க ஆரம்பிச்சா உலகம் மெதுவா உங்களை மதிக்க ஆரம்பிக்கும்.